இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. தம்பி பிரவீன் பிரசாத் அவர்களுக்கு நன்றி. நந்தகோபால் சார், பிரவீன், எல்லாரும் சேர்ந்து, லலித் சார், எல்லாரும் சேர்ந்து முன்னெடுத்து கொண்டு வந்துட்டுருக்கோம். தம்பி கிஷோருக்கு நன்றி. என் நண்பர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. நண்பன் முத்துகிருஷ்ணனுக்கு நன்றி. அண்ணன் பல்லவராஜா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இவங்க எல்லாருடைய உழைப்பும் இதுக்குள்ளே இருக்கு. எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமாக தான் வச்சுருந்தேன். அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எடுக்கும்போதும் சரி, எடுத்து முடித்த பிறகும் சரி. என்னடா சகவும் நானும் போராளி பண்ணிவிட்டு, நீ அப்படியே போ, நான் இப்படியே போகிறேன், கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் படம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2012 பிரிஞ்சோம் மீன்ஸ் அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தார், நான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் எப்போ வேணாலும் பார்ப்போம், பேசுவோம் எல்லாம் தான். ஆனால் படம் பண்ணுவதற்கான வாய்ப்பு வரவே இல்லை. பேசுவோம், கதை பேசுவோம், சரி ஆரம்பிப்போம் அப்படிமோ, ஆனால் கடந்து போயிட்டே இருக்கும். என் தம்பி அசோக்கின் மரணம் எங்களை திரும்ப சேர்த்தது. அவன் அனுப்பின மெசேஜ் ஒன்று என்கிட்ட இருக்கு. அந்த மெசேஜில் 1000 அர்த்தம் இருக்குது. அவன் மரணிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிச்சிட்டு போயிட்டான். ஆனால் பெரிய பொறுப்பு தூக்கி என்கிட்ட வச்சுட்டு போயிட்டான். அவனுடைய மரணம் தான் உடனடியாக, வா நம்ம ஒரு படம் பண்ணுவோம், திரும்ப கை சேர்த்து நின்றுக்குவோம், ஒருத்தர் கையை பிடிச்சிப்போம், பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டது தான் இந்த நாடோடிகள் 2. இதுக்குள்ளே எங்கள் எல்லாருடைய உயிர் இருக்குது. இந்த படத்தில் வேலை பார்த்த யாருமே எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள். ஆனால் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் அதையும் மீறி ஒரு 70 நாள் 75 நாள் பண்ண வேண்டிய வேலையை 54 நாள் 55 நாளில் முடித்தோம். அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 நாள் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு நாள் பார்த்துருக்கோம். என் தம்பி சில்வா பறந்துக்கிட்டே இருப்பான், பறந்து ஒர்க் பண்ணுவான். அப்படி ஒரு ஒர்க்கரை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர் பார்க்க முடியாது. சாங் எடுத்தாலும் நிற்பான், ஃபைட் எடுத்தாலும் நிற்பான், எது பண்ணாலும் நின்று என் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், ப்ரொடியூசர் சார் சொன்னார் பாருங்கள், அந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்தில் வந்துட்டு உழைப்பு தான். இது அவங்களுக்கு தேங்க்ஸ், இது இவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லாமல் இந்த படத்தில் முழு உழைப்பு எல்லாம் பார்க்குறம்போது தெரிஞ்சுது படத்தில். அதுபோக நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அங்கே மதுரையில் போய் ஃபுல்லாக ஒரே ஷெட்யூலில் உட்காந்து நாங்கள் வேலை பார்த்தோம். சில்வா சார் என்ன நிறைய ஃபைட் பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்துல. நானும் குதிச்செல்லாம் ஃபைட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா சார் டாக்டர் பட்டத்துலேருந்து இப்போ ஒரு அடுத்த பட்டம் வாங்கியிருக்காங்க. ஜாக்கி 2 பேரும் இந்த கதையை பற்றி பேசின நேரங்கள் தான் அதிகம். தூங்குறது ரொம்ப கம்மி. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம். மற்ற நேரங்கள் பூரா இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு. ஏன்னா அந்த கதையை முதல்ல நான் சொன்னது ஜாக்கிட்ட தான். ஏன்னா எப்போ கதை பண்ணாலும் முதல்ல அவர்கிட்ட தான் சொல்லுவேன். இந்த கதையை கேட்டவொடனே ஒரு கரெக்ஷனும் இல்லை, ஒன்றுமே பேசலை. எப்போ பஸ் ஷூட்டிங் போகலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி என் கூட இந்த படம் முடிகிற வரைக்கும் என் கூடவே நின்ன என் நண்பன் ஜாக்கி. அப்புறம் ரமேஷ், அவர் பாட்டு பரபரப்பாக என் கூடவே இருந்து எடிட் பண்ணி கொடுத்தாரு. அற்புதமான ஒரு எடிட்ரு. நம்ம விஷுவல் பண்ணிவிட்டு அதை அன்னன்னைக்கே எடிட் பண்ணி கொடுத்தேன் நம்ம எடிட்டர் சார். அதாவது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அன்னன்னைக்கே பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷ் சார் அன்றைக்கி நைட்டே போய் நாங்கள் ஃபுல் ரஷ்ஷையும் பார்த்துருவோம். ஸோ அடுத்தாப்பில் என்ன எடுக்கணும்னு. ஜஸ்டின் பிரபாகர், ஜஸ்டினை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிந்து என் முன்னாடி உட்காந்து, ஜஸ்டின் இந்த மாதிரி ஒரு தீம் வேணும் அப்படின்னா, உட்காருங்க சார் போடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மியூசிக் பண்ணுவார். மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்ப்பார். நான் வேறு எங்கேயா பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்படியா சார் வேறு போடுவோமான்னு சொல்லி அப்படியே மாறி நான் தான் சொன்னேன், சம்போ சிவசம்போ அதை தாண்டமா இல்லையான்ல, அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு. ஜஸ்டின் அவருக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு சவால் இருந்தது. என்னென்னா, ஃபஸ்ட்டு நாடுகள் சம்போ சிவசம்போவை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பாட்டை அவர் கொடுத்தாகணும். மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும்
கொடுக்கணும். ஏன்னா அது பெரிய பெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப சுச்சுவேஷனோ அந்த சீனோ அப்படி இருக்கும். ஆனால் நாங்கள் ட்ரெய்லரும் படமும் பார்க்கும்போது அது அழகாக சிறப்பாக அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் அழகாக செஞ்சுட்டார். ஜஸ்டின் பிரபாகர் சரோட மியூசிக், எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். மெலடிஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து ஏன்னா நாடோடிகள் பார்ட் 1க்கு வந்து மியூசிக் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபோர்ஸை வந்து மேட்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து எனக்கு அதுவா சாங் இன்னும் ப்ளே பண்ணல. டிமாண்ட் சார் பண்ணிடுவாங்களா? ஓகே. நாடோடிகள் 2 வந்து நிறைய தடவை நான் கணேஷ் சார் ஃபோன் பண்ணி கேட்பேன், எப்போ சார் பிளான் பண்ணுவோம், எப்போ சார் பிளான் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். என்னென்னா இப்போ நம்ம ஃபேனாக இருப்போம், நிறையா ஆர்டிஸ்ட் பிடிக்கும், அப்புறம் டெக்னீஷியன் நிறையா பிடிக்கும். அதுக்கப்புறம் சினிமா அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஒரு படைப்பாளர்கள் எல்லாமே இந்த படத்தில் ஒன்றா இருந்தாங்க. கணி சார் இருக்கட்டும், அப்புறம் சசி சார், அஞ்சலி மேம், அப்புறம் சில்வா சார், யுகபாரதி சார், ஏகாம்பரம் சார், எல்லாருமே ஒரே எனக்கு பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அதில் எனக்கு இதில் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அன்றைக்கி நைட்டை போய் நாங்கள் ஃபுல் ரஷ்ஷையும் பார்த்துருவோம். ஸோ அடுத்தாப்பில் என்ன எடுக்கணும்னு. ஸோ இதையெல்லாம் ஒரு மேஜிக்காக மாற்றி கொடுத்து இப்போ நீங்கள் பார்த்த சவுண்டில் பார்க்குறப்போ நம்மளுக்கே வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் ஜஸ்டின். அந்த பக சாங்கே நம்ம அப்படி பதட்டத்தை உண்டாக்கும். ஸோ அப்படி இருந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மியூசிக் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாரு. எல்லா சாங்கும் மெலடி சாங்கு எல்லா சாங்கும் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருந்த ஒரு விஷயம். அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து இதில் 2 சாங் ரொம்ப பிடிச்ச சாங். ஒன்று வந்து அதுவான ஒரு சாங். அதோட சிச்சுவேஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியே எனக்கு யுகபாரதி சார் நல்லா எழுதி கொடுத்தாங்க. ஸோ அந்த லிரிக்ஸ்க்கும் அது பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு கவிதை அழகாக அவர் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. யுகபாரதி சார் என்னுடைய முதல் படத்தில் சுப்பிரமணியபுரத்தில் எனக்கு அருமையான பாட்டெல்லாம் எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்துலேயும் சிறப்பாக அவருடைய பாடல்கள் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜஸ்டின் பிரபாகர் நாடோடிகளில் வந்து சம்பவ சிவசம்ப பாட்டு வந்து எழுதும்போது அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை கனி. பொதுவாக அந்த கதையவே அவர் யாருக்கிட்டையும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் எடுக்கிற வரைக்கும். எல்லா படத்துக்கும் அவர் சொல்லாமல் தான் எடுப்பார். ஆனால் அந்த படத்தில் வந்து முதல் எழுதும்போது ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு பாட்டு எழுதணும்னா ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும் இல்லையா? அப்படி வந்து என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டேன். நட்பை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அந்த சம்பவ சிவசம்போ அந்த பாட்டு நட்பை பற்றி எழுதுறதுனா எப்படி எழுதணும், அதில் ஏதாவது நட்போட உயர்வை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி பாடலாம் எழுதி கொண்டு போய் நான் வந்து அவர்கிட்ட கொடுத்தோன்னே வேகமாக அந்த பாடலுடைய வரிகளெல்லாம் இறுதி செய்தார். நான் வந்து சுச்சுவேஷனாக அவர் சொல்லலை, நட்பை பற்றி எழுதிட்டு போயிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிற வரிகளை அவர் எப்படி தேர்வு செய்து ஒழுங்கு செஞ்சுட்டு இப்போ வந்து இந்த பாடல் சரியாக இருக்குது, இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு சாங் வந்து ஆனவர் தான் இப்போ நீங்கள் பார்த்த சாங். ஸோ அதை பாடினது வந்து நமிதா தான் பண்ணாங்க. நமிதா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்லா பாடி கொடுத்தாங்க. அவங்க நிறையா அவங்ககிட்ட இருந்து நான் இன்புட் கேட்டேன், என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் நிறையா அவங்க சஜஷன் கொடுத்தாங்க. ஒரு 3 பேர் வந்து பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் அவங்க நல்லா பாடி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அந்த மியூசிக் நாலேஜ் இருக்குது. திருநங்கையில் வந்து ஹாசினின்னு சொல்லி ஒரு சகோதரி இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆனாங்க. அவங்கள அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சது தான் நம்ம நமிதாவுடைய கேரக்டர். ஒரு நாளைக்கு போகணும் ட்ரைனிங்க்கு, அவங்க நாளைக்கு போகணும் அவங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் தான் சொல்லுவாங்க சார் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஆண்பால் பெண்பால்ன்றதை தாண்டி அந்த 3ஆம் பாலினத்தவர்கள் இந்த சமூகத்தில் தங்களுக்கான இடத்தை தேடி பிடிப்பதற்கு எவ்வளோ போராடுறாங்க அப்படின்றது ஒரு சாங்குக்குள்ளே சொல்லிடணும். ஏன்னா அங்கே இடம் இல்லை. அதை தேடி பிடிச்சி இந்த சாங்குக்குள்ளே இப்படியெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி என் எடிட்டருக்கு தான் நன்றி சொல்லணும். எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவன் போட்டான் உள்ள போட்டு எனக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தான். இந்த படத்தில் வந்து திருநெங்கல் சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் வந்து தனியாக எனக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து திருநெங்கல் வந்து கேலி கிண்டல் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எங்களுக்கும் உணர்வு இருக்குது, நாங்களும் சாதிக்கப்படுவோம்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள மனசில் ஆசை இருக்குன்னு படத்தில் காட்டியிருக்காங்க. அப்புறம் இதுக்கும் யுகபாரதி சார் தான் லிரிக்ஸ். அவங்களோட ஒரு செகண்ட் பார்ட் வரும், ஒரு மெலடி வரும். ஸோ அதில் வந்து அவங்க வீட்டிலேருந்து எப்படி வந்தாங்கன்றத ரொம்ப ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக எழுதி கொடுத்துருந்தாரு. இந்த நாடோடிகள் எழுதுவதற்கு முன்பு சுப்பிரமணியபுரத்துக்கு நான் வந்து பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து அதன் மூலியமாக எனக்கு சமுத்திரக்கனி அறிமுகமானார். அப்புறமா சினிமாக்குள் வந்ததுக்கு பிறகு எல்லோரும் சமுத்திரக்கனியை அண்ணன் அப்படின்னு
சொல்ல ஆரம்பிச்சோன்னா நான் வந்து அவரை தோழராக நினைத்து கொண்டிருந்தேன். அவர் இப்போ எனக்கு அண்ணனா அவர் தம்பியா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் என்னைய தோழர் தான் சொல்கிறார். அதனால் நான் அவருக்கு அண்ணனாகவே இருந்துக்கிறேன். சந்தோஷம். எங்கள் எல்லாருக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய ராமதாசனை சொன்னது மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் அவர் தொட்டு காட்டியிருக்கிறார். இந்த படம் மிகச்சிறந்த படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. வழக்கமாக பாடல் வெளியீட்டு விழாவில் சொல்கிறதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த படம் வந்ததற்கு பிறகு இது ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை. ஜஸ்டின் சார் தேங்க்யூ. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சாங்கு. எனக்கும் ஒரு சாங் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் அதுவா சாங் என்னோடய ஃபேவரேட். எனக்கு 2 டியூன் 3 டியூன்லாம் அனுப்பலை. அந்த ஒரே ஒரு டியூன் தான் அவராக ஒர்க் பண்ணி இந்த ஒன்று அனுப்புனார். கேட்டவுடனே ஓகே நல்லா இருக்குது, பதட்டமாக இருக்குது, இந்த பதட்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம். அதுதான் நீங்கள் கேட்ட அந்த ட்ரெய்லரில் கேட்ட அந்த சவுண்டு பகபகா. நமக்கே ஒரு மாதிரி பகபகன்னு இருக்கும், படப்படப்பாக இருக்கும். அது இல்லாமல் மற்ற சாங்ஸ் அதே மாதிரி தான். நாங்கள் பாட்டு ஜாலியாக பேசி சிரித்து அப்படியே எடுத்துக்கிட்ட சாங்ஸ் தான். நமக்கு என்னென்னா ஒரு பாடலாக மட்டும் இல்லாமல் பாடல் வந்து கதையை நகர்த்தணும், ஏதோ ஒன்று கதை சொல்லணும், பாட்டுக்குள்ளே ஒரு கதை சொல்லணும், அந்த கதை ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய உழைச்சி பண்ண பாடல்கள் தான் நீங்கள் பார்த்தது. தமிழ் சினிமாவிலே வந்து முதல்ல எழுதி வாங்கிட்டு கதை சொன்ன ஒரே டைரக்டர் வந்து எனக்கு கனி தான். அதற்கு பிறகு அவர் எடுத்த எல்லா திரைப்படத்திலும் நான் பாட்டு எழுதியிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த திரைப்படத்திலும் அந்த கதையை அவர் முழுமையாக எனக்கு சொன்னதே இல்லை. இந்த நாடோடிகள் 2 கதையும் எனக்கு முழுசாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் நன்றாக வரும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி. வரலாறு எங்களுதுன்னு சாங்க கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல வந்து அறிவு, லோகு, இசைவாணி, அப்புறம் தரணி இவங்க எல்லோரும் பாடினாங்க. ஸோ ரொம்ப நல்லா பாடி கொடுத்துருந்தாங்க. லோகோ அறிவு தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சிங்கர்ஸ் பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஏகா என் நண்பன் ஏகா எதுவுமே கேட்க மாட்டான். வைடா அப்படின்னா சரி, என்ன மாப்பிள்ளை சொல்லிட்டான் அவ்வளோதான், குதிரானா குதிச்சிருவான். அப்படி ஒரு நண்பன். அப்புறம் ராத்திரி வந்து சண்டை போடுவோம். நீ என்ன எதுக்கு அசிங்கமாக திட்டுற அப்படின்னா, அப்படி தான் திட்டுவேன். பார்த்துட்டே இருக்கார் எங்கள் கேமராமேன், சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப நல்ல கேமராமேன், பிரியதர்ஷன் சாருக்கு பிடிச்ச கேமராமேன் அவர். இந்த படம் வந்து கனி மாப்பிள்ளை சொல்ல வேணாம், அவர் வந்து கதை சொல்லி இது வந்து ஒரு 70 நாள் ஆகும், நிறைய க்ரௌட் இருக்குது, நம்ம நார்மலான படம் இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாடியே தயார்படுத்தினார். விக்ரம் வந்து சடனாக ஷூட்டிங் போகும்போது விக்ரம் நான் மறந்துட்டேன். விக்ரம் வந்து இருக்கான்னு தெரியும், விக்ரம் மறந்துட்டேன் சார். மறந்துட்டு திடீர்னு விக்ரம் வர சொல்லுங்க அப்படின்னா, விக்ரம் 4 நாள் கழிச்சு வந்துட்டாரு. அந்த கலவரம் எடுத்துகிட்டு இருக்கோம், உள்ள போடா அப்படின்னு சொல்லி விக்ரம் திடீர்னு உள்ள போய் அடி யாரே அடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இவன்கிட்ட சொல்கிறேன், விக்ரம் புறா அப்படின்றேன். விக்ரம் புறானா இவன் எல்லாம் வெள்ளை எங்கடா அப்படின்னா, வெள்ளச்சட்டை போட்டுருக்க மாதிரி எல்லாரும் வெள்ளச்சட்டை தான்டா போட்டிருக்காங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் வரும். எல்லாம் கேட்டுக்குவான். கேட்டுட்டு ராத்திரி வந்து சொல்லுவான், மாப்பிள்ளை எல்லாரும் முன்னாடி என்ன நீங்கள் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறேன். அவனே அதான்டா நம்ம வழக்கமாக பேசுகிறது விடா அப்படின்னு. இப்படி ஒரு நண்பன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னது சுகம், நம்ம சீக்கிரம் எடுத்துருவோம், ஏன்னா 1 மணிக்குள்ளே எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் அதை தான் சொன்னார். அந்த 7 to 8:30 வந்து ஒரு கோல்டன் லைட் கிடைக்கும், அதுதான் கோல்டன் டைம் கேமராமேனுக்கு. அப்புறம் ஈவினிங் சொல்லுவார், அந்த இதில் எல்லாம் வந்துட்டிங்கன்னா நம்ம 12:30 மணிக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டைரக்டரும் அதான் சொன்னார். ஓகே விட்டுருவோம் அப்படின்னாரு. அப்போ எல்லாருமே 7 o'clock வந்து அந்த டைம் ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் நிறைய எனர்ஜி கிடைக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வேகமாகவும் முடிக்க முடியுது. ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருந்தது. மை டூட் ஏகா சார், அவரோட ஃபோட்டோகிராஃபி வந்து பிச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பயங்கரமான ஒரு கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இல்லை அவங்கள ஓட்டுறாங்க, நிஜமாக அவங்க நல்லா பண்ணாங்க. டூட் சூப்பராக பண்ணாங்க. என்னை ரொம்ப ஃப்ரேம்ஸை ரொம்ப அழகாக காமிச்சாங்க. நான் ஒரு ஷார்ட்டே வந்து ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஷார்ட்டை நான் போஸ்ட் பண்ணலாமான்னு கணேசர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போஸ்ட் பண்ண ஒரு ஷார்ட்டெல்லாம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஷார்ட். அது ட்ரைலர்லேயும் வந்திருந்தது. சசி சாருக்கு தான் வந்து நம்ம கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா காலையில் அந்த லைட்டிங் பற்றி அவர் சொன்னார். கொஞ்சம் நீங்கள் லைட்டிங் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் சார், நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே இல்லை அவர் சொன்னார். அவர் கொஞ்சம் காலையிலே ஒரு 7 மணிக்கு, ஏன்னா அங்கே வந்து நிறைய வெயில் நிறைய இருந்தது. ஒரு 12 மணிக்கு மேலே ஒர்க் பண்ணவே முடியாது, யாரையும் கூப்பிட முடியாது. ஏன்னா ஒரு அந்த கிரவுண்டே செம்மண் கிரவுண்டு, எவ்வளோ அதில் வந்து ஹீட்டு ப்ரொடக்ட் பண்ணணுன்னு தெரியும். கத்திரி வெயில். அதான் என்னுடைய அடுத்த படம் கொம்பு வச்சு சிங்கண்டா, அந்த படத்துக்கு கேமராமேன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பிரபார் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இந்த படத்தை காமிச்சேன். இங்கே பாருங்கள், ஒரு கேமராமேன் வேகமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் பண்ணிட்டுருக்கார் பாருங்கன்னு சொன்னேன்.
பார்த்துட்டு பிரபுக்கு பிடிச்ச உடனே அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொம்பு வச்சிங்கண்டாவும் அவர் தான் கேமராமேனாக ஒர்க் பண்ணார். அந்த படத்துலையும் அவருடைய உழைப்பு எங்களெல்லாம் இழுத்துட்டு போனது அவர் தான். கொம்பு வச்ச சிங்கனெல்லாம் வேகமாக பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்களை இழுத்துட்டு போனது அவர் தான். அந்த நீங்கள் பார்த்துருக்குற அந்த 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து செல்வா, அதை டான்ஸ் மாஸ்டர் எல்லாரும் எல்லாருமே சேர்ந்து வந்து உழைச்ச அவங்க அந்த டான்சர்ஸ் எல்லாம் கூட அதில் பங்கெடுத்து வந்து அந்த சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமராமேன் சார் பார்த்தீங்கன்னா பயங்கர கோமாக வேலை செஞ்சுட்டு இருப்பார், சீரியஸாக வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் எங்களுக்கு ஹீரோயின் மேடம் வந்துட்டாங்க அப்படின்னா அவரோட ஃபேஸில் அப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் எல்லாருமே ஒரு கலாட்டா ஒரு ஜாலி இப்படிலாம் நாங்கள் வேலை பார்த்துருக்கணும். ஏன்னா ஒப்பம்னு ஒரு படம் பண்ணும்போது எங்களுக்குள்ள ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. ஒரு நாள் யாருக்கோ திருமணம்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் வேற ஒரு கேமராமேனை இவரே வர வச்சுட்டு சார் இவர் பண்ணுவார் சார்னு சொல்லிட்டு ஏகா போயாச்சு கல்யாணத்துக்கு. அடுத்த நாள் நான் போய் நடிக்கணும். நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனால் பிரியன் சார் வந்து அப்படியே பிரியதர்ஷன் சார் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டே இருக்காரு. என்ன சார் அப்படின்னா, கனி நீ ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துரு, அவன் இல்லாமல் எனக்கு எடுக்க பிடிக்கல, இன்றைக்கி என்ன எடுத்தாலும் நாளைக்கு நான் திரும்ப எடுப்பேன் அப்படின்னாரு. பிரியதர்ஷன் சாரோட 92வது படம் அது. நைட்டு 2 மணிக்கு வந்தான். வந்தவொடனே நான் கட்டி பிடிச்சிட்டு சொன்னேன், டே மாப்பிள்ள பெருசாக ஜெயிச்சிட்டாடா நீ, இனிமேல் தனியாக ஜெயிக்கணும்னு ஒன்றும் இல்லை, ஒரு லெஜெண்ட் அவர் சொல்கிறாரா அப்படின்னேன். ஆக ரொம்ப மேலே போகக்கூடாது. அப்படி ஒரு உழைப்பாளி. காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எனக்கு என்னுடைய 25-26 படத்தில் 12 மணிக்கு பிரேக் விட்ட ஒரே டைரக்டர் வந்து சமுத்திரகனி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 1 மணி நேரம் அவர் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணுற அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலை நடக்கணும்னு தெரியும். ஸோ 12 மணிக்கு பிரேக் பண்ணிவிட்டு 2:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லோரையும் ரெஸ்ட் எடுக்க வச்சு அந்த உழைப்பு வந்து அந்த காலையில் நாங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணோம். வேலையை தவிர அவர் ஒன்றுமே தெரியாது. ஒன்றுக்கு இருக்க கூட போக மாட்டேன். பேக்கப் அப்படின்னு ஒன்று மாப்பிள்ளை ஒரு ஒன்றுக்கு போய்ட்டு வந்துடும் மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஓடுற ஒரு உழைப்பாளி. நல்லா வரணும், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் மாப்பிள்ளை. மத்தியான வெயிலுக்கு அந்த காலேஜில் எடுக்கிற போது அன்றைக்கி நான் அங்கே முத்தமிழ் விழாவில் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உள்ளே உட்காந்து பேசவே முடியல, அவ்வளோ வெயில் இருக்கு. ஆனால் இவங்க எல்லாரும் மத்தியானம் 12 மணிக்கு அங்கே ஆடிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பார்த்த பாட்டு இருக்குல்ல, மதுரை வெயில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 பேர் உரசுனா தீ பிடிச்சிடுவாங்க, அப்படி இருக்கும் வெயில். பற்ற வைக்கலாம் வேண்டியதில்லை, 2 பேர் உரசுனா போதும் தீ பிடிச்சிடும். அப்படிப்பட்ட வெயிலில் அவங்க ஆடி சாதிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம ஏசி தேட்டரில் உட்காந்து நாங்கள் பார்க்குறோம். நாடோடிகள் 2 வந்து நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய படம் கமிட் பண்ணது. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த கன்னி சார், அவருக்கு ஆல்ரெடி நான் நிறைய ஸ்டேஜில் நன்றி சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்டேஜும் சரி, நான் எவ்வளோ ஸ்டேஜ் கிடைச்சாலும் நிறைய நன்றி சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நாடோடிகள் 2ங்கிற ஒரு பெரிய ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இவ்வளோ நல்ல கேரக்டர் அண்ட் இவ்வளோ பெரிய ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து ஒரே டைமில் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். அதுல்யா அவங்களும் அப்படி தான். அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது ஒரு வீடியோ காட்டினேன். உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டு என்னுடைய நண்பன் ஜாக் வந்து அதே மாதிரி அப்படியே செட் பண்ணி கொடுத்தான். அதை பார்க்கும்போதே நமக்கு பதட்டமாக இருக்கும். ஷார்ட் வைக்கும்போதே எனக்கு தனியாக எங்கேயோ உட்காந்துருக்கேன், எடுக்க மனசு வர மாட்டேங்குது. நான் பாட்டு போயிட்டுருக்கேன், வந்துட்டுருக்கேன். ஜாக் வந்து கேட்குறான், என்ன அப்படின்னா, இல்லை ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அதுவும் மதுரையில் சென்ட்ரு பிளேஸு குரு தேட்டர்கிட்ட எடுத்துகிட்ருக்கோம். என்ன பயமாக இருக்குது, நம்ம தாங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்படியே நிறுத்தி அந்த ஷார்ட் அதில் ஒரிஜினலாக நடந்தப்போ அந்த பொண்ணு எப்படி விழுந்ததோ அதே மாதிரி விழுந்து பவுன்ஸ் ஆகி வந்துச்சு தலை. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அது பார்க்கும்போது நமக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு உழைப்பு அது. அதுல்யா என்னோட டியர் ஃப்ரெண்ட், இந்த படத்தில் இவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, உங்கள் சாங்கியும் ப்ளே பண்ணுங்க. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு கோஸ்டார் கேர்ளாக இருக்கும்போது அப்படின்னு ஒரு நிறைய கேள்வி வரும், பட் அது எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சசிகுமார் சார் வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் வந்து இருக்கிற இடமே தெரியாது, ஆனால் அப்படியே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முன்னோட்டமில் பார்த்தீங்களா, ஸோ அவ்வளோ எனர்ஜி இருக்கும். அண்ட் என்னையும் அஞ்சும் நல்லா பார்த்துப்பாரு. நாங்கள் எங்கே வெளியே போகிறோன்னா பத்திரமா போங்க அதெல்லாமே சொல்லுவார். அதுல்யா சொல்லிச்சு, நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுல்யாவையும் அஞ்சலியும் என்னை விட பயங்கரமாக பார்த்துக்கிட்டது தான் விக்ரம். அவங்கள அவ்வளோ கேர் எடுப்பான். ஸோ நான் பார்த்துட்டேன்னா என்ன முறைச்சான், என்ன சொல்லாமல் உங்களை சொல்கிறாங்கன்ட்டு சொல்லிட்டேன்ப்பா, ஒன்னதான்ப்பா பார்த்துக்கிட்டேன், இவர் தான் பார்த்துக்கிட்டாருன்ற ஒரு விஷயம். அண்ட் விக்ரம் வந்து என்னையும் அஞ்சுவையும் பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு கனி சார். அதனால் அவரை நாங்கள் தாய்க்கலவி தான் கூப்பிடுவோம், தாய்க்கோழி.
அப்படின்னு தான் கூப்பிடுவோம். படம் மாதிரியே ஒர்க் பண்ணல, எல்லாருமே ஒரு ஏதோ ட்ரிப்பு போயிட்டு எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். எல்லாருமே அஞ்சலி சரி, அதுல்யா, தம்பி பரத், ராம்தாஸ் சார், ஸ்டண்ட் மாஸ்டர், கேமராமேன், ஆமாம் எல்லாரும் வேலை செஞ்சோம். தெரியும் இல்லை இல்லை அதான் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் நிறைய கற்றுக்கிட்டோம். எல்லாருமே உழைப்பு நல்லா தெரியும். இது எல்லாருமே கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணி நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் படம். எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை நல்லா வரவேற்குங்க. பரணி அண்ணா, அதுக்கப்புறம் பரத்தும் வந்து என் கூட நிறையா அந்த காம்பினேஷன் சீன் இருக்குது. ஒரு எமோஷ்னல், அது அப்படியே ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதுல்யாக்கா பார்த்தீங்கன்னா நான் போர் அடிக்கும் போதெல்லாம் கால் பண்ணி கலாய்ப்பேன். இந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக ஃபேமிலியாக ஒரு விக்ரமனை சொன்ன மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஷூட்டிங் இருக்கிற ஃபீலே இல்லை. சமுத்திரன் எங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா எப்படி உண்மையாக நடிக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன், எப்படி உண்மையாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். நமிதா அவங்களோட ரோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருப்பீங்க முன்னோட்டத்தில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நமிதா இந்த படம் அந்த சமூகத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம்ல, அவங்கள நம்மளோட ஒரு விஷயமா ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு போகணும், நாம தான் பண்ணணும். அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக பண்ணுச்சு. நல்ல டான்ஸர், எல்லா திறமைகளும் உள்ள ஒரு இது. ஏன்னா அவங்க அந்த படம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே காம்பார், எல்லாரையும் வர வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காம்பார். அவங்க சீன், அந்த சாங்கும் அந்த உணர்ச்சிகரமான சீனை பார்த்துட்டு 4 தடவை பார்த்துருக்கோம். 4 தடவையும் அது அழுதுட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ நம்ம ஒடுக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம தான் தலை குனியணும். அவங்களும் நம்மளை ஒருத்தவங்கன்ற ஒரு விஷயத்த இந்த படம் கண்டிப்பாக யாருமே இது பண்ண மாட்டேங்க. அப்படி ஒரு விஷயத்த சகோதரர் கொடுத்துருக்காரு. இந்த படம் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கும் ஒரு ஆசை ஏற்பட்டு நானும் லைஃப்பில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு மிஸ் இந்தியா காம்படிஷன் கலந்து இப்போ அதுவும் ஜெயிச்சு இப்போ நான் மிஸ் வேர்ல்டு போகிறேன். அதுக்கு எங்கள் சார் தான் காரணம். ஏன்னா வந்து நமக்குள்ள திறமையை வந்து நம்ம தான் வெளியே கொண்டு வரணும் அவர் சொல்லி கொடுத்தாரு. எல்லாமே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நாடோடிகள் 2 வந்து ஒரு குடும்பம் தான். நாங்கள் 2 மாதம் இல்லை 3 மாதம் ஷூட்டிங்கில் மதுரையில் இருந்தோம். சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயமே எல்லாமே ஒரு குடும்பம் மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நாடோடிகள் 2 என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் பேர், ப்ரொடியூசர் பேர், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கையில் எழுதி கொடுக்கணும். ஆனால் ஒரே ஒரு பேர் மட்டும் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அதுதான் முனைவர் ஞான சம்பந்தம். இது ஸோ அனைத்து படங்களிலும் நடித்து கொண்டிருக்கும் முனைவர் ஐயா அவர்களே. நிகில் அவருக்கு ரொம்ப நன்றி. அது அவர் யாரை பற்றியோ சொல்கிறாருன்னா உட்காந்துட்டு பேசாமல் உட்காந்துருந்தேன். அது என்னை பற்றி தாங்கிறத விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஞான சம்பந்தம் சார், நான் என்ன எழுதினாலும் ஐயா வந்துடுவார். இதில் வந்து ஒரு மாமா, ஒரு அற்புதமான மாமா கேரக்டர், சசியோட தாய் மாமா. என்னுடைய எல்லா படத்தையும் நினைக்கிறேன் ஞான சம்பந்தம் சார் அவருடைய டைலாக் எல்லாமே ஃபஸ்ட்டு சீன்லேருந்து வர்றதும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பேர் வைக்கிறதுக்கே ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கே. அப்புறம் கடைசி கண்டுபிடிச்சிட்டோம், மாரியாடும் பெருமாள். உண்மையிலே நான் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன அப்படின்னா, மதுரையில் எம்ஜிஆர் படங்கள் பார்க்குற போது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்படின்னா நின்றுக்கிட்டு இருக்கவங்க மேலே ஏறி போவாங்க. போகிறப்ப இப்படி கொஞ்சம் முறைச்சி பார்த்து மிதிங்கண்ணே சரி அப்படின்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்படியான கூட்டங்களை பார்த்த நான் ரொம்ப நாள் கழித்து பார்த்தது சுப்பிரமணியபுரமும் நாடோடிகள் 2, நாடோடிகள் ஃபஸ்ட்டு 2 தான். 2 படத்துக்கு தான் அதே மாதிரியான ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். போயிட்டுருக்கவங்க அந்த வரிசையில் நிற்கக்கூடிய ஆள் கவுண்டரில் மேலே ஏறி போகிறதுங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படி போகிறவங்கள மன்னிக்கிறவங்களும் மதுரைக்காரவங்க, அது முக்கியம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் ஒன்றும் வேற ஒன்றும் செய்ய போகிறதில்ல, படம் தானே பார்க்க போகிறாரு அப்படிங்கிற ஆட்கள். அது ஒரு மகிழ்ச்சி. அப்படி பார்க்க போகிறப்ப அவருக்கும் டிக்கெட் இல்லையா அப்படின்னு சந்தோஷமாக வருவாங்க. டிக்கெட் வாங்குறப்ப அவருக்கு கிடைக்கலையா அப்படின்ட்டு வரணும். அதுக்கு பிறகு நான் அப்படி பார்த்து ரசித்த 2 பேர், சமுத்திரக்கனி அவர்கள், அதே போல் சசிகுமார் அவர்கள். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருப்பார், எது எனக்கு தெரியாதான்ட்டு இருப்பார். அதான் சொன்னேன், எதாச்சும் சொன்னாலும் ஆனால் தப்பாக பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு தெரியாதான்றாங்க. எனக்கு தெரியாதான்னு. அதுதான் சார் மேட்ரு, அவ்வளோதான். நான் பேராசிரியர்னால பேப்பர் திருப்பே கண்டுபிடிச்சி விடுவேன். 2வது கேள்வியிலேயே பையன் பாஸா பெயிலான்னு. பையன் எப்படி கண்டுபிடிப்பான்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே கண்டுபிடிப்பான். அவனுக்கு தெரியும். இன்னைக்கு இதை பார்த்த போது இதனுடைய வேகம், அவர் சொன்னார்ல தமிழ்னு ஒரு இடத்துல சொன்னோன்னே எனக்கு அப்படி அதிர்ச்சி ஆகிப்போச்சு. அப்படியான ஒரு மின்னோட்டம். ஏன்னா இது சரியான நேரத்தில் வந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆமாம் பெர்னாட் சார் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நல்ல நேரத்தில் வருது.
சரியான நேரத்தில் சரியான விஷயத்த சொன்னால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். அவருக்கு 3 பொண்ணுங்க கதையில். முதல் பொண்ணை போய் கேட்பான், கொடுக்க மாட்டார். 2வது பொண்ணை போய் கேட்பான், கொடுக்க மாட்டார். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அம்மா போய் சொல்லுவேன், என் மகனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாதுண்ணே, ஏன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேற அப்படின்னு. பொது நலம் இருக்கே, அதுதான் உலகத்திலேயே பெரிய கெட்ட பழக்கம். உன் மகன் தான் ஊர் பிரச்சனைக்கெல்லாம் போய் நிற்கிறானே அப்படின்னா இவன் கேட்பான், அதில் ஊருக்குள்ளே நீங்களும் தானே இருக்கீங்க, நீங்கள் என்ன ஜப்பானில் இருக்கீங்க, பத்தியா ஏற்று பேசுகிறேன், அப்படி ஆரம்பிக்கும் பிரச்சனை. அதுவும் சமுத்திரகனி சார் வந்து சில நேரங்களில் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு படத்தில் நான் எனக்கு ஒரு வில்லன் ரோல் மாதிரி கொடுத்துட்டு, அண்ணா இப்போ நம்ம உங்கள் சின்ன வீட்டுக்கு போகிறோம்ண்ணே அப்படின்னாரு. நான் நடிக்கும் போனேன். அப்படியே இப்போ தாங்க பாரதியார் விருது வாங்கியிருக்கேன், திருப்பி வாங்கிட்டாலும் வாங்கி போட்டுருக்கு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாரால் எது செய்ய முடியுங்கிறது அவருக்கு தெரியும். எழுதணும்னா அப்படியே இருக்கும் அந்த ஸ்கிரிப்டில். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடிகர்ன்றதை தாண்டி என் அண்ணன் என்னுடைய ஆசான்னு கூட சொல்லலாம். அவர் சாதாரணமாக பேசுகிற போது எப்படி இருப்பார், டைரக்டராக இருக்க எப்போவும் அவர்கிட்ட ஒரு இயல்பான தன்மை, ஒரு வேகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு தமிழ் பேராசிரியர், தமிழ் பல்கலைக்கழகம், கல்வி நிலையங்கள் செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் இவங்க கையில் எடுத்து செய்கிறது எனக்கு ரொம்ப மரியாதையாக இருக்குதுங்க. இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, இத்தனை பெரிய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிச்சுட்டு சாய்ஸில் விட்டுறோம். தெரியுமில்ல உங்களுக்கு, சாய்ஸில் விட்டுறோம். 3 மார்க்கு தானே போனால் போகிறாரு அப்படிங்கிறோம். ஆனால் இதில் போக முடியாதுங்க, பெரியாரை தாண்டி போக முடியாது. திடீர்னு எனக்கு தமிழில் சந்தேகம் வரும்போதெல்லாம் நான் ஃபோன் பண்ணுவேன். இப்போ கூட சமீபத்தில் ஆசிரியர்கள் தினம் அப்படின்னு போட்டுட்டு, சார் இது என்ன சார் அப்படின்னா, இல்லை ஆசிரியர்னாலே அது பன்மை தான், அதனால் ஆசிரியர் தினம்னே போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எப்போ எனக்கு தமிழில் என்ன விஷயம்னாலும் எனக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆசான் அவர். இந்த சமுத்திரகனி படம் பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் நாட்டு நடப்பு, உணர்வு, தேசியம் இதெல்லாம் வரும். இதில் ஹீரோ இப்போ சசிகுமாரும் சேர்ந்துட்டார். அந்த அண்ணல் அம்பேத்கர், கர்ம வீரர் காமராஜர்னும் போது அப்படியே உடம்பு புல்லரிக்குது. இதுதான் நாம் செய்ய வேண்டிய, இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த இதில் கத்துன முதற்கண்டு அம்பேத்கர் கத்துனதும் எல்லா தலைவர்களையும் நான் கத்தி சொல்லுவேன். அது கூட அந்த டைம் வந்ததான், நீ நில்லு, எப்படி கத்தணும், நீ நில்லு, நான் சொல்லுவேன், அதே மாதிரி நீ பண்ணுன்னுவார். ஸோ அங்கேருந்து அவர் சொல்லுவார், அதே மாதிரி நான் கத்துவேன், அவ்வளோதான். டைலாக்கும் அதுதான். சரி, எந்த டைலாக் எழுதிலாம் வச்சிருக்க மாட்டார், திடீர்னு கொடுக்கவே மாட்டார். அவருங்க மைக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பார், காது மட்டும்தான் கேட்கும், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது எப்படி இருந்தது, என்ன மேஜிக்னு எனக்கு, நான் 3வது படம் பண்ணுறேன், அது எனக்கு தெரியவே இல்லை. அதுவும் அந்த பாட்டு சீனில் ஐயா ராமதாஸ் அவங்க சொன்னாங்க பாருங்கள், அந்த ஒரு கடப்பாறையோடு ஓடி வர்றப்ப அது என்ன ஆக போதும்னு நினைக்கிறப்ப மேலேருந்து வர்றாரு பாருங்க சசி. உண்மையிலேயே ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அப்படியே என்ன நடக்க போதும்னு நம்மளை பதற வைக்கிறதுக்கு இல்லையா, இது இப்போ முன்னோட்டம் தான், படத்தோட முன்னோட்டம் தான். முன்னோட்டமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்புறம் காரோட்டு மாமா அப்படியே வாழ்ந்துருப்பார். காரோட்டு மாமான்னு பேர் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வீடே இருக்காது, திண்ணையிலே உட்காந்துருப்பாங்க. ஊர் பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டே திரிவாங்க. அது கரெக்டாக எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. அண்ணன் இதானே மேட்ரு அப்படின்னோடனே அண்ணன் ஏறி உட்காந்து அடித்தது அது பாட்டு கடந்து போயிட்டுருக்கு. ஸோ என் காரவீட்டு மாமாவை நடித்த ராம்தாஸ் சார் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. என் தம்பி கனி, அவனை பற்றி ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. அவன் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போகணுன்னு ஆசைப்படுறது அந்த காமராஜர் ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு தான். எவன் வச்சுருக்கான், எல்லாம் ஸ்டைலான படங்களாக வச்சுக்கிட்டு இருக்கான். காமராஜரை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கான், மிகப்பெரிய விஷயம். அப்புறம் மறைந்த தலைவர்கள் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு யுகபாரதி இருக்கான். இப்படி யாராவது ஒருத்தன் வந்துடுறான். இந்த நாட்டில் இருந்து அதை அழிக்க முடியாது. நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய தேசப்பற்று இதெல்லாம் வர்ற ஒரு படமாக இந்த நாடோடிகள் 2 இருந்தது. இதில் நான் பொறாமப்பட்ட ஒரே நடிகன் மூர்த்தி. நாங்களாம் நாட்டு மருந்து மாதிரி ரொம்ப மஞ்சள் காமாவில் வந்தால் தான் எங்கெல்லாம் நினைப்பாங்க, அந்த கீழா நெல்லி வேற போடுங்க அப்படின்ற மாதிரி. மூர்த்தியோட டைலாக் பார்த்துட்டு ஷூட்டிங்கில் ஆஹா இது நம்ம பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு சின்னதாக ஒரு சுயநலம் வந்தது. ஆனால் மிக அருமையாக நடிச்சிருந்த நீ, ரொம்ப அருமையாக நடிச்சிருந்த. கனியை பற்றி சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அப்புறம் ரொம்ப செல்ல பிள்ளை இந்த செல்வா மாஸ்டர். என்னுடைய கல்யாண நாளுன்னு சொல்லி என் தம்பி அன்றைக்கி நான் என்னுடைய டெத்து சீனை எடுக்காமல் மறுநாள் எடுத்தான். இந்த மாதிரி சென்டிமெண்ட்டில் தான் இந்த உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நான்றதுக்காக சொல்ல, இதெல்லாம் நினைக்கணும். ஒரு டைரக்டர்ன்றவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. என்ன சூழ்நிலை, என்வாயர்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த தயாரிப்பாளர் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு
காவேரியில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாத மாதிரி நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நிறைய படம், நல்ல பையன், நிறைய படம் கணிக்கு கொடுங்க. அவன் வேறு இப்போ நடிக்க போய் சம்பாதிக்க போயிட்டான், அது வேறு பொறாமையாக இருக்குது. கொடுக்க மாட்டேங்கிறான்ல. ஐயோ, அப்போ நீ இங்கே வா, இதுலேயாவது ஒரு சுகம் இருக்குது. அதில் என்ன இருக்குது? நம்ம நந்தகோபால் சார் ரெடியாக இருப்பார். இனிமேல் கேப்பெல்லாம் நிறைய விடக்கூடாது டக்குன்னு. அதனால் இது போன்ற படங்களை ஆதரிக்க வேண்டும் என்ற பத்திரிகை நண்பர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரணியை சொல்லாமல் நாடோடிகள் 2 கடந்தே போக முடியாது. ஸோ பரணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பரணி வந்த படம் தான் நாடோடிகள் 2 மாறிச்சு. ஏன்னா அதே மாதிரி இருக்கும் அப்படின்னால தான் பரணி பண்ணாப்புல. நாடோடிகள் 1 எப்படி பரணி நல்லா பண்ணானோ, ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பரணிக்கு வந்து ஒரு நல்ல படமாக இந்த படம் இருக்கும். பரணிக்கு வந்து இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். அண்ட் அவங்களோட ரோல் இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பரணி நாடோடிகள் அப்படின்னு எழுதினாலே பரணி வந்துடுவான். இன்னும் அப்படியே தான் இருக்கான், இதே சேட்டை. என்ன நாடோடிகள் 1 அப்பப்போ அடி வாங்குவான். இப்போ ஒரு வாட்டியெல்லாம் வந்துச்சு கையே. அப்புறம் அந்த பக்கமே சொல்லியிருக்கேன், இப்போ நான் பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்துட்டேன்ல, அதனால் அண்ணன் என்ன அடிக்க மாட்டார். அப்படி ஒரு உழைப்பாளி. சின்சியராக உழைச்சானா, உண்மையாக உழைச்சானா அவனுடைய இடத்தை தொடுவதற்கு யாருமே இல்லை. அப்படி ஒரு பெரிய இடம் கிடைக்கும்டா தம்பி. மீண்டும் இந்த நாடோடிகள் 2 உன்னை பெரிய தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். பிடிச்சிக்கோ, அந்த இடத்த பிடிச்சிக்கோ, பெருசாக ஜெயிச்சிடணும். முதல் நாடோடிகள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதை விட அதிகமாக இது ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல சும்மா வச்சு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சோ அதை சொன்னோம். இதை பஸ்ஸை வச்சு சொல்லியிருக்கோம். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ணன் பின்னாடி இருந்து ஓட்டாதீங்கண்ணே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு பதிலாகவும் எங்கள் அண்ணன் சேர்ந்து பேசுவாங்க. நன்றி, வணக்கம். தம்பி பரத் பிரமாதமாக பண்ணியிருக்கான். பரத்தோடு கோலிசோடா 2 பயணப்படும்போது எனக்கு அவன் மேலே ஒரு பெரிய ஒரு அன்பு. என்னை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவனை பார்க்கும்போது பெருசாக வந்துடுவான். அந்த படத்தில் எல்லார் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஃபார் த பாஸ்ட் 1 இயர் என் லைஃப்பில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா நடந்தது. கோலிசோடா 2, நாடோடிகள் 2. ஏன்னா நான் வீட்டில் சொல்லியிருக்கேன், கோலிசோடா நாடோடிகள் இதோட பெரிய ஃபேன் பண்ணால் இந்த மாதிரி படங்களில் ஏதாச்சும் வாய்ப்பு கிடச்சா நல்லாயிருக்கும். நான் வீட்டில் அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதோட பார்ட் 2ல் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுல சமுத்திரன் எங்களுக்கு ரொம்ப நன்றி. பரத் என் தம்பி, அவரோட ரோலும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே ப்ளே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 பேட்ச் இருந்துகிட்டே இருக்கும் படத்தில். அது அவங்களோட ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பான்னு கூட வச்சுக்கலாம். அஞ்சலி அக்கா பற்றி சொல்லணுன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான். ஓகே, அஞ்சலி அக்கா பற்றி சொல்லணும்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நாங்கள் வாகமனில் ஷூட் முடிச்சுட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். வந்துக்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் ப்ராங்க் பண்ணலாம்டா அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் போர் அடிக்கும் போதெல்லாம் ப்ராங்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி போர் அடிக்கும் போதெல்லாம் ப்ராங்க் பண்ணுவோம். அப்புறம் அத்துலி அக்கா பார்த்தீங்கன்னா, நான் போர் அடிக்கும் போதெல்லாம் கால் பண்ணி கலாய்ப்பேன். இந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக ஃபேமிலியாக ஒரு விக்ரமனை சொன்ன மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஷூட்டிங் இருக்கிற ஃபீலே இல்லை. சமுத்திரன் எங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி உண்மையாக நடிக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன், எப்படி உண்மையாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். அப்புறம் நாடோடிகள் 2 இது வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம். ஸோ நல்லா வந்திருக்கு. கீப் சப்போர்ட்டிங் அஸ். அஞ்சலி அந்த கலவரம் எடுக்கும்போது அவங்களுக்கு காலில் அடிபட்டுச்சு. காலில் அடிபட்டு நடக்கவே முடியல. அதோடு எடுத்தேன் நான், உங்களால் என்ன நடக்க முடியுமோ அப்படியே நடங்க, ஏன்னா அடிபட்டதை அப்படியே பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே என்னையவே பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் அதோட அந்த காலில் அப்படியே ஒரு 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 துப்பட்டா போட்டு அந்த துப்பட்டா கிழிச்சு அவங்களே ஷார்ட்லேயே கட்ட சொல்லி அப்படியே கட்டிட்டு அப்படியே நடித்தோம், அப்படியே எடுத்தோம். அப்படி ஒரு உழைப்பு, அப்படி ஒரு டெடிகேஷன். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன், அப்படியே 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 கண்ணீர் வரட்டும் அப்படின்னா அப்படியே வரும். அதெல்லாம் கடவுள் கொடுத்தது. இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கும். கண்டிப்பாக ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ணுவாங்க. நாடோடிகள் 2 என்னோட கெரியரில் நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுற ஒரு படம். பிகாஸ் நாடோடிகள் நான் ரொம்ப பெரிய ஃபேன் நாடோடிகள் பார்ட் 1க்கு. ஸோ பார்ட் 2 நான் நடிக்க சொல்லி கனிசர் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அஞ்சலி கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நாம் இழந்த நம் சகோதரி செங்கொடியை வச்சு தான் டிசைன் பண்ணேன். அவங்க பேரே செங்கொடி. கதையில் செங்கொடி போட்டிருக்க மாதிரி காஸ்டியூம்ஸு அந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு தான் டிசைன் பண்ணோம். அஞ்சலி மிகச்சிறந்த நடிகை, மிகச்சிறந்த நடிகை.
எப்படி இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த சிவகுமார் மார்க்கண்டியன் சொல்கிற மாதிரி அஞ்சலியை சொல்லலாம். ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் வந்து ஹீரோயினுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கனி சார். அப்புறம் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய எல்லா படத்துலையும் எனக்கு ஒரு வாய்ப்பு எங்கனைக்குள்ளே அது அவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்துடுவேன். வந்துட்டு போகிறது மாதிரி ஒரு மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் பரட்டி போட்டு, அதுவும் சமுத்திரகன் சார் வந்து சில நேரங்களில் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு படத்தில் நான் எனக்கு ஒரு வில்லன் ரோல் மாதிரி கொடுத்துட்டு, அண்ணா இப்போ நம்ம உங்கள் சின்ன வீட்டுக்கு போகிறோம்ண்ணே அப்படின்னாரு. நான் நடிக்க போனேன். அப்படியே இப்போ தாங்க பாரதியார் விருது வாங்கியிருக்கேன், திருப்பி வாங்கிட்டாலும் வாங்கி போட்டுருக்கு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாரால் எது செய்ய முடியுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சாதாரணமாக பேசுகிற போதும் எப்படி இருப்பார், டைரக்டராக இருக்க எப்போவும் அவர்கிட்ட ஒரு இயல்பான தன்மை, ஒரு வேகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு தமிழ் பேராசிரியர், தமிழ் பல்கலைக்கழகம், கல்வி நிலையங்கள் செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் இவங்க கையில் எடுத்து செய்கிறது எனக்கு ரொம்ப மரியாதையாக இருக்குது. அவங்கக்கிட்ட நான் நிறைய இன்ஸ்பயர் பண்ணிக்கேன். என் கூடயே ஒன்றா விளையாண்டுட்டே இருப்பாங்க, ஆனால் ஃப்ரேமில் போனால் அப்படியே மாறிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ஆக்டர். நான் அவங்களோட பெரிய ஃபேன், அப்போவே நான் சொல்லியிருக்கேன் அங்காடி தெரு எல்லாத்துலேயுமே. ஸோ நாங்கள் 2 பேரும் நிறைய ப்ராங்க் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறோன்னா, இந்த 1.5 இயர்ஸில் வந்து சென்னை வந்தால் என்னை வந்து பார்ப்பாங்க, என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது, என் கூட எனக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ லைஃப் லாங் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருப்பாங்க அஞ்சு. சசி சார் கூட நான் ஏற்கனவே 2-3 படம் ஒர்க் பண்ணிட்டேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்குறோம். ஆக்ஷன் சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா, அதில் அதாவது சிட்டிக்குள்ளே ஒரு 2 பஸ்ஸு வச்சு சேஸ் பண்ணியிருக்கிறது. அது நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரொம்ப டஃப்பான இடம் அது நம்ம எடுத்தது. ஆனால் 2 பேருமே வண்டி ஓட்டினாங்க, 2 பேருமே வண்டி ஓட்டிட்டாங்க. இல்லைங்க, வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து நான் சேஸ் மாதிரி ரோட்லலாம் அடித்து ஓட்டணும் அப்படின்னு இல்லை. பட்டு 2 பேருமே பஸ்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஆனால் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து கடைசியில் அதெல்லாம் ஓட்டினாங்க. அதே மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக பேசப்படும். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. செல்வா அவரும் அப்படி தான் பஸ்ஸு ஓட்டணும்னு சொன்னார். அவ்வளோவா ஓட்டலை, அவர் ஓட்டிருக்கார். பட் வி ட்ரைட், நாங்கள் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா இப்போ முதல் படத்தில் சும்மா ஓட்டினேன், இதில் கொஞ்சம் முன்னேறி பஸ்ஸு ஓட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதை பார்த்துட்டு யாரும் என்ன லாரி ஓட்டுன்னு சொல்லிடக்கூடாது. அதை நான் இப்பயே என் தற்காப்புக்காக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் சொல்லிட்டு போயிட்டார், பயங்கரமாக ஓட்டுவார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பஸ்ஸே ஓட்டினேன், எந்த லாரியை ஓட்டுங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்கன்றத பதட்டம் ஒன்று இருக்குது. பட் எனிவே எல்லாமே வந்து அந்த ஒர்க் இதுதான். அதில் நடித்த பரணி ஆகட்டும், அதுக்காக ஒரு லொக்கேஷன் தேடி 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 அலைஞ்ச நம்ம ஜாக்கி ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், ஸோ எல்லாருமே, அப்புறம் பிரேம் ரக்ஷித்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வரல, ஜானி மாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டமாக நாங்கள் சாயங்காலம் ஆனோன்னா கலை மாஸ்டர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் தி டே ஃபுல்லாக அப்படி ஒர்க் பண்ணுவோம். ஈவினிங் ஆனால் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். கனி என்ன எனக்கு கூட்டுவார், நாங்கள் வந்து சசி சார் கூட்டுவோம். இப்படி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வேலை பார்த்தேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அப்புறம் இப்படி எல்லாருமே சேர்ந்த ஒரு பெரிய உழைப்பு, இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்து இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்கணும்னு கேட்டுக்கிட்டு தேங்க்யூ. சாரி அஞ்சலி மேம், கேமராமேன் சார், இல்லை நான் சாரி மன்னிச்சுக்கோங்க, சொல்லலை. ஐயோ, இது எல்லாரையும் சொல்லணுங்க, அதான் சொன்னேன். எல்லா ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒன்றா விளையாண்டு ஒன்றா ஜாலியாக எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாடோடிகள் படத்தில் என்னோடய சினிமா லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து எனக்கு நாடோடிகள் 2ல் வந்திருக்கு இது வரைக்கும். ஐ எம் வெரி மச் ஹாப்பி அபவுட் இட். இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், வெற்றி பெற வைக்கணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக அந்த வெளியீட்டு விழாவிலலாம் பேச ஆரம்பிக்கும் போது சின்ன பதட்டம்லாம் இப்போ வந்துடுது. என்னென்னா இன்றைக்கி சாயங்காலம் என்ன விவாதத்தில் என்ன மாதிரி வரப்போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வருது. ஆனால் அந்த எல்லா பதட்டங்களையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் நான் ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைந்திருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த
சுவரொட்டியில் வந்து நாமாவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு இது வந்திருக்கு. நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே அப்படின்னு தான் நாடோடிகளுடைய முதல் இதில் வந்து வந்தது. பாடல்களாட்டம் அதுவான்னு ஒரு சாங்கு நீங்கள் இன்றைக்கி வைரலாக இன்றைக்கி எல்லா எஃப்எம்லேயும் போயிட்டுருக்க சாங்கு வந்து விஷுவல் வந்து நீங்கள் ஒரு லவ் ஃபிலிம் வீடியோ தெரியல டைரக்டர். ஸோ இதை வந்து எல்லா விதத்துலையும் இன்றைக்கி ஸ்டன் மாஸ்டர் அந்த சேஸ் சீக்வன்ஸ் சொன்னார், அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஹைவேல எடுக்கக்குள்ள எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து இது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு சூழ்நிலையில் இது வந்து இன்றைக்கி வர வேண்டிய படம். எல்லா பிரச்சனைகளையும் அலசி இருக்கிற ஒரு படம். அத்தனை பேரும் இங்கே மேடையில் உட்காந்துருக்க அத்தனை பேருடைய அந்த உழைப்பு, நிச்சயமாக உழைப்புக்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடியது என்றால் நாடோடிகள் 2 நிச்சயமாக வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். ஸோ ரொம்ப கேரிங்கான ஒரு ஆக்டர். அண்ட் நந்தகோபால் சார், தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் படம் பண்ணதுக்கு. அண்ட் கேமராமேன் சார், ஏகாம்பரம் சார், உங்களோட ஃப்ரேம் எல்லாமே வந்து அந்த கோல்டன் லைட் அதெல்லாமே எப்போவுமே என்னோடய ரூம் பக்கத்து ரூம் தான் எடிட்டர். ஸோ நான் சவுண்டு கேட்குமான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ உடனே போய் டெய்லியும் அந்த ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுவும் டிமாண்ட். நாங்கள் வந்து எங்களுக்கு வீடியோ சாங் போடல, அதனால நாங்கள் வந்து கோவத்தில் இருக்கோம். அண்ட் யுகபாரதி சார் அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக நாடோடிகள் எவ்வளோ எல்லாத்துக்கும் பிடிச்சதோ அந்த மாதிரி நாடோடிகள் 2வும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சசி சார், தோழர், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கோஸ்டர் நான் ஒர்க் பண்ணதில். அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க பயங்கரமான மெம்ஸ் வச்சுருப்பாங்க, வடிவேலு சாரோட மெம்ஸ். அது எப்படி கரெக்டான டைமில் வரும்னு தெரியாது, கரெக்டான டைமில் வரும். ஸோ த்ரூ மெம்ஸ் வந்து அவர் பயங்கரமாக கலாய்ப்பார் எல்லாத்தையும். பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது நாடோடிகள் 2ல் வந்து அவரோட செகண்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் நிறைய டான்ஸ் பண்ணாங்க அண்ட் நிறைய ஃபைட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து அவர் கமர்ஷியல் ஒரு பெரிய கமப் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் நான் யாரையுமே விடலன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களது இன்னும் வச்சுருக்கேன், அதனால. அண்ட் ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம் நிறைய பேருக்கு, எனக்கும். அண்ட் விக்ரம் நேற்று திருவள்ளூர்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்தாங்க. கல்யாணத்துக்கு இல்லை போனீங்க? ஓகே. அவர் கல்யாணம் எனக்கு தெரியாது. ஸோ அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்டுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். படம் எல்லாருமே தியேட்டரில் பார்த்து எல்லாருமே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி படத்தை பெரிய ஹிட் ஆக்கணும்னு நான் மனசார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கனி சார் ஒன்ஸ் அகேன். சகவும் நானும் போராளி பண்ணிவிட்டு, நீ அப்படியே போ, நான் இப்படியே போகிறேன், கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் படம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2012 பிரிஞ்சோம். மீன்ஸ் அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தார், நான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் எப்போ வேணாலும் பார்ப்போம், பேசுவோம், எல்லாம் தான். ஆனால் படம் பண்ணுவதற்கான வாய்ப்பு வரவே இல்லை. பேசுவோம், கதை பேசுவோம், சரி ஆரம்பிப்போம் அப்படிமோ, ஆனால் கடந்து போயிட்டே இருக்கும். நாடோடிகள் 1க்கு அப்புறம் நாடோடிகள் 2 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சகோதரர் சமுத்திரக்கனி படத்தில் நடிக்கிறது. ஸோ அவர் படம் நான் நடிக்கணும்னா எப்போ வேணால் நடிப்போம். திடீர்னு வந்து கதை சொல்வார், ஒன்று நினச்சி ஒரு இது பண்ணேன் அப்படின்னு சொன்னார், பண்ணிடுவோம். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா, அவர் படத்தில் நடிக்கும்போது ஒர்க் பண்ணுறதே தெரியாது. எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் சார்லாம் சொன்னார் 12 மணி 1 மணிலாம் வேலை பார்க்குறோன்ட்டு. அதுவும் மதுரை வெயிலில் நாங்கள் அப்படி ஒர்க் பண்ணதுக்கு காரணம் டைரக்டர் தான், சகோ இல்லாட்டினா அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. என் தம்பி அசோக்கின் மரணம் எங்களை திரும்ப சேர்த்தது. அவன் அனுப்பின மெசேஜ் ஒன்று என்கிட்ட இருக்குது. அந்த மெசேஜில் 1000 அர்த்தம் இருக்குது. அவன் மரணிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிச்சிட்டு போயிட்டான். ஆனால் பெரிய பொறுப்பு தூக்கி என்கிட்ட வச்சுட்டு போயிட்டான். அவனுடைய மரணம் தான் உடனடியாக, வா நம்ம ஒரு படம் பண்ணுவோம், திரும்ப கை சேர்த்து நின்றுக்குவோம், ஒருத்தர் கையை பிடிச்சிப்போம், பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டது தான் இந்த நாடோடிகள் 2. இதுக்குள்ளே எங்கள் எல்லாருடைய உயிர் இருக்குது. இந்த படத்தில் வேலை பார்த்த யாருமே எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள். ஆனால் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் அதையும் மீறி ஒரு 70 நாள் 75 நாள் பண்ண வேண்டிய வேலையை 54 நாள் 55 நாளில் முடித்தோம்.
அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 நாள் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு நாள் பார்த்துருப்போம். இது நான் எல்லா படத்துலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை கட்டி தொங்கெல்லாம் விடுவாங்க போராளியில். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஈஸியாக பண்ணலாம், நாங்களும் ஜாலியாக பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது தான், இல்லை ரூமுக்கு போனால் கூட தான் உடம்பு வலிக்கும் தான் தெரியும், இவ்வளோ தூரம் நம்மளை வேலை வாங்கியிருக்காரு, சிரிச்சுட்டே நம்மளை வேலை வாங்கிட்டாருன்னு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி கொடுப்பாரு நமக்கு. அந்த எனர்ஜி தான் நம்மளை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஸோ ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு ஒரு டைரக்டருக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அது அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் டைரக்டனால. ஸோ அது ஒரு என்னோடய ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்ச ஒருத்தர், என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி என்னுடைய நடிப்புலையும் சரி அது தெரிஞ்ச ஒரு டைரக்டர் தான் சகோ. ஸோ அதனால தான் வந்து அவர் படத்தில் நடிக்கும்போது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், எந்த இடத்துல தம்பி நின்னா நல்லாயிருக்கும், எப்படி பேசுகிறான், என்ன டைலாக் பேசுனா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக்லாம் அவருடைய வார்த்தைகள், என்னுடைய உடம்பும் என்னுடைய ஆன்மாவும் அதை சொல்லியிருக்கு. இந்த படத்தில் ஒவ்வொரு வசனமும் அவர் தான், அவர் என்ன எழுதுகிறாரோ அதை வந்து என்னுடைய மனசும் என் சகோதரர் எழுதியிருக்காரு, அதை நான் தான் நிற்கிறேன் அந்த முன்னாடி, அதை சொல்லணுன்ற பொறுப்புணர்ச்சியோடு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை தான் செஞ்சுருக்கேன் அந்த படத்தில். ஸோ ப்ரொடியூசருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய படம் போட்டிங்க, நான் இன்னும் போய்கிட்டே இருக்குன்னு நினச்சேன். இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ காமிச்சா நிறைய படங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ குழந்தையா நினைக்கிறேன்னு சொன்னார், இந்த குழந்தையும் ஜெயிக்குனார். இந்த குழந்தை இளைஞராகி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட்டும் தர்றேன். இந்த படம் அப்படி இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து படம் பண்ணுறது ஈஸி, நாங்கள்லாம் எந்த வெயில் மழை பார்க்காம நடித்து எல்லாமே முடிச்சிடுவோம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் போராட வேண்டியதாக இருக்குது. எந்த படமாலும் சரி, இப்போல்லாம் முதல்லாம் சின்ன படம் தான் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. இப்போ பெரிய படங்களே ரிலீஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பெரிய ஆர்டிஸ்ட் படம், பெரிய படங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த படத்தையும் நல்லபடியாக நீங்கள் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணீங்க, இதுவும் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு நாங்களும் நிற்போம். ஸோ அதை நான் சொல்கிறேன். அதுக்கு இந்த படம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். என்னுடைய ஆசீர்வாதம் ப்ரொடியூசர், அவருக்கு நான் நன்றியே சொல்லணும். லலித் சார் இந்த படம் ட்ரெய்லரை பார்த்துட்டு இது நல்லா வரணுன்றது அவரும் இதுக்கு பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விக்ரம், பரத் எல்லாமே வந்து என்னுடைய படத்தில் எப்படி நண்பர்களாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் லைஃப் எல்லாமே அப்படி தான் பண்ணோம். அப்புறம் அதுலேயே அம்மா கேரக்டர், சித்தி கேரக்டர், இவங்களாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நான் படம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னேன். இது தமிழ்நாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு 42 படம் பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் நந்தகோபால் அண்ணன் நம்ம 2வது படம் வீர சிவாஜி கத்தி சண்டை, அதில் வந்து பழக்கம். இந்த படம் கமிட் ஆகும் போது ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு முன்னாடி டே, ஆமாம் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு முன்னாடி டே பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தார் அவரோட பிரச்சனையை. சரி ரைட்டு ஓகே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அதுக்கப்புறம் அண்ணனை பற்றி தெரியல, அவர் வந்து படத்தில் எல்லாம் பார்த்து கரடு முரடாக இருக்கிறதுனால எப்படி டீல் பண்ணுவார், எப்படி பேசுவார், எப்படி ரிசீவ் பண்ணுவார், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அவரே நம்ம ரமேஷ் அண்ணன்கிட்ட நம்பரை வாங்கி அவரே கால் பண்ணி பேசினார். பேசின பிறகு இட் வாஸ் வெரி குட், சிம்பிளி குட். ரொம்ப நல்ல ஒரு பியூர் ஆர்ட். யாரனாலுமே அவன் என் தம்பி அதை பண்ண இதை பண்ண, இந்த தம்பியா சசியா அதுக்கு பண்ணோம் இது பண்ணோம் அது பண்ணோம், ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லை, செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இருந்தார். சரி அப்புறம் நினச்சேன், சரி ரைட்டு இவர் 2 பேர் இருந்தால் எப்படி இருந்தாலும் படம் ஷோக்கு பிரேக் ஆகாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அப்படின்னு. அது போக சசிகுமார் சார் தலைவரே சொல்லிட்டாரு பேட்ட ஆடியோ லான்ச்சில், நான் பார்த்த ஒரு சில ஆட்களில் உண்மையான குழந்தை அவர் தான் அப்படின்ட்டாரு. நான் தலைவரோட பெரிய ரசிகர். சரி அப்போ ஒரு குழந்தைய வச்சு ஆல்ரெடி ஒரு படம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன், சரி குழந்தைய வச்சு இன்னொன்று பண்ணிடுவோம், இந்த தடவையாக குழந்தை வளர்ந்து நம்ம கை கொடுக்கோன்னு நம்புகிறேன். ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு, அதனால தான் படத்தை பற்றி அதிகமாக பேசலை. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து அப்படி ஒரு விஷயமா எப்படி நாடோடிகள் 1 இருந்ததோ அதே மாதிரி 2 பரபரப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அதுல்யா அவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. 2 ஹீரோயின் வச்சாலே சண்டை போட்டுவாங்க அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் தான் 2 ஹீரோயினும் சண்டை போடாமல் எனக்கு பார்த்து ரம்பாவும் தேவயானையும் ஆடுவாங்க பார்த்தீங்களா, மல்லிகை மல்லி அது மாதிரி அங்கிட்ட ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக இது பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தது.
ஸோ அப்படி ஒரு எல்லாருமே ஒரு குடும்பம் சொன்னாங்க. உண்மையிலே குடும்பம். நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் ஒரு விழா மாதிரி பேசலை, அவ்வளோ கேஷுவலாக எல்லாமே ஜாலியாக பேசிக்கிட்ட காரணம் அது அவங்க இங்கேயும் அது ஒரு விழாவாக அவங்களோட இப்படி இருக்குன்ற விஷயமாலாம் அவங்க நடக்கலை. அது குடும்பம், ஒரு ஃபேமிலி ப்ரோக்ராம்ன்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஸோ இந்த படம் சமூகம் சார்ந்து எப்படி நாடோடிகள் ஃபஸ்ட்டு இருந்துச்சோ இந்த இதில் சமூகம் சார்ந்த விஷயங்களும் இருக்கும், நட்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதை பாருங்கள், பார்த்து எல்லாரும் தேட்டரில் ரசிங்க. நன்றி, வணக்கம். வெறும் முன்னோட்டம் தான். இந்த மாதிரி ஒரு 11-12 ஈவெண்ட் இருக்குது படத்தில். அந்த கிளைமேக்ஸில் அந்த பஸ் சேசிங்கெல்லாம் வந்து தலை சுற்றிருச்சு. எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எடுத்து பார்க்கும்போதும் அப்படி தான் ஆயிடுச்சு. அதுக்கு மியூசிக் அப்படி இருக்கும். இதை சரியாக அளவுகோலோடு வச்சு கொடுத்த உதய்க்கு நன்றி, உதயகுமார். அப்புறம் எல்லாருக்குமான ரத்தமும் இருக்குது, சக்தி இருக்குது, எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அவங்களும் நல்லா வரணும், வாழ்த்துக்கள். ஸோ நாங்கள் இன்னும் அடுத்தடுத்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிரியதர்ஷன் சார் அடிக்கடி அவர்கிட்டே சொல்லியிருக்காரு, நானும் மோகன்லால் சாரும் எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நாங்கள் 100 படமா சார், 50 படமா, 42 படம் பண்ணிட்டாங்கன்றாங்க. அவங்க அளவுக்கு போக முடியாது. அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு 10-15 படம் இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ற ஆசை எனக்கு கண்டிப்பாக இருக்குது.